பழனியில 100 கோடி ரூபாய்க்குள்ள சொத்தை அறநிலையத்துறை சொத்தை வந்து அபகரிச்சாங்க. இதை முதலா சொன்னதே நான் தான். பாரதிய ஜனதா கட்சி தான் அதை முதல்ல எடுத்தது. அதான் அதில் பெரிய வேடிக்கை என்னன்னாக்கி, திரும்பி நான் சொல்றேன், மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லும்போது நயினார் அண்ணனுக்கு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நான் அவர்களை அமைச்சர்களை பார்த்து நான் கேட்பது என்னன்னா, நீங்க அந்த வழக்கு பத்திரப்பதிவு நடந்திருக்கு, உண்மை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பத்திரப்பதிவு நடந்த உண்மை. யார் நடத்தினாங்க, யாருக்காக பண்ணாங்க, இதுவரையிலும் கைது செய்யல. ஆனா ஒருத்தர், ஒரு பத்திர பதிவாளரை, ஒரு ரிஜிஸ்ட்ராரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது யார் வாங்கினாங்க? 2 பேரும். அதுல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு? ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்காங்களா, அல்லது வேற யாரும் வாங்கியிருக்காங்களா? யார் இருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஜி ஸ்கொயர் கூட இருக்கலாம், வேற எது கூட இருக்கலாம். பின்னணியில வேற ஜி ஸ்கொயருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம். யார் வாங்கியிருக்காங்க? அவங்கள இன்னும் கைது செய்யலையா? அப்ப தமிழக அமைச்சருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா தொடர்பு இருக்கு. போய் தான் அவங்க வந்து இதுவரைக்கும் பர்டிகுலர் ஆள் யாருங்கிறத கைது செய்யல. சார், சிபிஐ விசாரணை வந்து நீதிமன்றத்துல பாஜக சார்பில் இது பண்ணுவீங்களா? இல்லை, இன்னைக்கு நாங்கள் கட்சி மேலிடம் கூடி அதுக்கான முயற்சிகள்